நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுவயதில் இருந்தே உண்மையை தேடினார். அவரது சமுதாயத்தினர் விக்கிரகங்களை வழிபட்டார்கள், ஆனால் அவர் உண்மையான இறைவனை அறிய விரும்பினார். ஒரு நாள் அவர் வானத்தை நோக்கி பார்த்தார். இரவில் மினுமினுக்கும் நட்சத்திரங்களை கண்டார். இது என் இறைவன் என்று நினைத்தார். ஆனால் நட்சத்திரம் மறைந்தது. பிறகு நிலவை கண்டார். இது என் இறைவன் என்றார். ஆனால் அது மறைந்துவிட்டது. மறுநாள் அவர் சூரியனைப் பார்த்து, இது மிகப்பெரியது, இதுதான் இறைவன் என்றார். ஆனால் சூரியனும் மறைந்தது. அப்போதே அவர் உணர்ந்தார், அனைத்தையும் படைத்த ஒரே இறைவன் மட்டுமே உண்மையான கடவுள். அவர் அல்லாஹ்வை உண்மையாக ஏற்றுக்கொண்டார். பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விக்கிரக வழிபாட்டை எதிர்த்தார். மக்கள் அவர் சொல்வதை கேட்டால் அவர் மீது கோபமடைந்தனர். அவர் நகரத்திலுள்ள பெரிய விக்கிரகங்களை உடைத்துவிட்டார், ஆனால் பெரிய ஒன்றை விட்டு வைத்தார். மக்கள் வந்தனர், யார் இதைச் செய்தார் என்று கேள்விப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக கூறினார், அந்த பெரிய விக்கிரகத்திடம் கேளுங்கள். மக்கள் சிந்தித்தனர், விக்கிரகங்கள் பேச முடியாது. அவர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். ஆனால் சிலர் கோபத்துடன் அவரை தண்டிக்க நினைத்தனர். அவரை நெருப்பில் எரிக்க ஏற்பாடு செய்தனர். ஆனால் அல்லாஹ் அவரை பாதுகாத்தார். நெருப்பு குளிராக மாறியது, அவர் பாதுகாப்பாக இருந்தார். இதனால் பலர் அல்லாஹ்வை நம்பத் தொடங்கினர்.